அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் அவனது சாந்தியும் சமாதானமும் என்னுடைய நிலவட்டமாக என்று கூறிக்கொண்டே என்னுடைய இந்த உரையை துவக்குகிறேன். உரையின் தலைப்பு நோன்பின் விதிகள். அது ரமதான் நமக்கு வந்துடுச்சு. அருமையான ஒரு மாதம். அதாவது புனிதமான மாதம் மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய அருள்குடைகள் இறங்கக்கூடிய மாதம். நரகத்தின் வாயில் மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாயில் திறக்கப்படக்கூடிய மாதம். ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நம்ம இறைவன் இந்த மாதத்தை சந்தித்தால் மண் ஷஹித மின்குமு ஷஹரு ஃபுல் யசூ முகுங்கிறான் தான். நீங்கள் இந்த மாதத்தை சந்தித்தால் இதில் நீங்கள் விரதம் வையுங்கள் அப்படின்னு அதான் சொல்கிறான் குரானில். அப்போ அப்படிப்பட்ட அந்த விரதத்தை நம்ம ஒரு நியதியோடு தான், அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையோடு தான், சும்மா பட்டினி கிடக்கிறது அப்படின்ட்டு இல்லை. அப்போ இந்த நோம்புடைய முதல் ஆரம்பம் நான் சுருக்கமாக தான் இதை பேச முடியாதுன்னா வீடியோ அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்க அதை அப்லோட் பண்ண முடியல. இந்த நோன்புடைய ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குது? ஷஹரில் ஆரம்பிக்குது. சஹர் செய்யணுன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். பில் அசஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன்கிறான். இந்த சஹர் மாதத்துடைய அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் குரானில் எப்படி சொல்கிறான்டா, பில் அசஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். அந்த சஹர் நேரத்தில் அவங்க யார்கள்? முத்தகீன்கள், மூமினீன்கள். அவங்க சஹரில் பெரும்பாலும் தஹஜ்ஜுத்தை தொழுவாங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்கிறான். இது ரமதானில் ரொம்ப முக்கியம். இந்த சஹருங்கிறது எல்லா வருஷத்துலேயும் அது வரத்தான் செய்யுது. எல்லா மாதமும் அது எல்லா நாட்கள்லேயும் சஹர் வருது. சஹருங்கிறது பின்னிரவு. இது ரமதானில் ரொம்ப விசேஷமாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா ரமதான்கிறது குரான் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறதுனால அந்த புனிதமிக்க மாதத்தில் வரக்கூடிய இந்த சஹருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான். எந்த சஹர்லேயும் நீங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது வேறு. ஆனால் இந்த மாதத்தில், இந்த புனித மாதத்தில் நீங்கள் தவற விடாதீங்க. ஏன்னா நீங்கள் இதில் நோன்பு வைக்க போகிறீங்க. இந்த நோன்பு எப்போ ஆரம்பிக்கணும்னா அந்த சஹரில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணுங்களா அதுதான். அதாவது சஹர் செய்யணும். சஹரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஒரு மிடரு தண்ணீர் கூட நீங்கள் அதை குடித்து அதில் பரக்கத்து இருக்குங்கிற. அந்த சஹரில் ஒரு மிடரு தண்ணீர் குடித்து கூட நீங்கள் நோன்பு வைக்கலாம், அதில் பரக்கத்து இருக்குது. ஒரு ஈத்த பழத்தை குடித்துட்டா கூட அதுலேயும் பரக்கத்து இருக்குது. அதனால் சஹர் செய்யாமல் விட்டுடாதீங்க, அது ஏற்றமானது இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்ம அறியாமல் நம்ம தூங்கிட்டோம் ஒன்றுட்டோன்னா அது வேறு, அந்த கதை, அது பின்னால் உள்ள கதை. ஆனால் சஹருக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. சஹருங்கிறது எப்படி? அதாவது இரவை 3 விதமாக பிரிக்கலாம். முன்னிரவு, நடுஇரவு, பின்னிரவு. இந்த பின்னிரவை தான் சஹருங்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் பிற்படுத்தி செய்கிறது தான். சஹரை பிற்படுத்துங்கக்கூடிய ஒரு ஹதீஸும் இருக்குது. அப்போ சஹரை எப்படி பிற்படுத்துறது? ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம கணக்கு தான். ஒரு அரை மணி நேரம், அது 1 மணி நேரம். 1 மணி நேரங்க ஒரு தாராளமான நேரம். அரை மணி நேரமும் போதும். அதுக்குள்ளே நீங்கள் சஹரை முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா அதில் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம சஹர் செய்யும் பொழுது அதாவது நம்ம நோன்புக்காக தான் நியத்துக்கிறோம். முதல்ல அந்த நியத்துங்கிறது மனதால் எண்ணுறது தான். அது வாயால் சொல்கிறனுங்கிற அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாது, தேவையில்லை. ஏன்னா நீயத்துன்னு சொன்னாலே எண்ணம் தான். இந்த எண்ணம் நம்ம எல்லா அமலுக்குமே வேணும்.
தொழுகை எந்த அமலாக இருந்தாலும் நீயத்து இல்லாமல் அந்த அமல் வந்து இல்லை. அப்போ இந்த நோன்புக்கு நீயத்து வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கூட எண்ணித்தான் நீங்கள் ராத்திரி நாளைக்கு நோன்பு வைக்கணுங்கக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் படுக்கிறீங்க. அந்த எண்ணமே போதும். இல்லை சஹர்லேயும் வந்து அந்த எண்ணம் வரட்டும், அதுவும் இப்போ போதும். ஆனால் நீங்கள் மாதத்தில் முதல் நாள் நீங்கள் எண்ணக்கூடிய இந்த எண்ணம் வந்து தொடர்ந்த எல்லா நாட்களுக்குமே பொருந்தும்னு சொல்கிறாங்க. இதில் அறிஞர்கள் பல மாதிரி கருத்து சொல்கிறாங்க. ஆனால் நீயத்துங்கிறது வேணும். இந்த நீயத்தோடு தான் எழும்பணும். சஹர் செய்யும் பொழுது நல்ல அந்த தொழுகை நீயத்தோடு நீங்கள் வந்து சஹர் செய்யணும். இந்த சஹரில் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுவலாம். அதுக்குரிய நேரம் தான் அது. அதில் வந்து அல்லாட்ட வந்து இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஆனால் அதுதான் குர்ஆனில் சொல்கிறான், பில் அசஹரியும் யஸ்தக்ஃபிரூன் அப்படிங்கிறான். அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பாங்கு சொல்லிட்டுது, அந்த கடைசி கவலம் வந்து நம்ம வாய்க்குள்ளே இருக்குது, அல்லது பாதி கவலம் நம்ம வாய்க்குள்ளே இருக்குது. இப்போ என்ன செய்கிறதுன்னா, அது துப்பிடாதீங்க, அதை நீங்கள் முழுங்கிடுங்க. முழுங்கிட்டு நீங்கள் அந்த நோன்பு வந்து உங்களுக்கு கூடும். அப்படி தான் அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நோன்பை கண்டினியூ பண்ணலாம். நோன்பில் கண்டினியூ பண்ணுறா அதனுடைய ஃபிசிக்கல் நியதி என்ன? உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. ஆனால் ஆன்மீக ரீதி என்னன்னு சொன்னால், உங்கள் மனதை வந்து மனோ இச்சைகள்லேருந்து நீங்கள் அடக்கணும். மனோ இச்சைகள் தான் ஒரு மனிதனுக்கு பெரிய எதிரி, அந்த வாழ்க்கைக்கே எதிரி. வாழ்க்கையை நாசமாக்குறது அந்த மனோ இச்சைகள் தான். உலகத்தினுடைய அலங்காரங்களெல்லாம் அந்த சைத்தான் வந்து காட்டுவான். அதில் நம்ம மனசை ஈடுபடுத்துவான். நோன்பு பிடிச்சிக்கிட்டே மொபைல் பார்க்குறது, மற்ற வீணான காரியங்கள் செய்கிறதை விட குர்ஆன் ஓதலாம், அல்லது நீங்கள் நஃபிலான தொழுகைகள் தொழுவலாம். இல்லை மொபைல்லே வந்து ஆன்மீக சம்பந்தமான இதுகளெல்லாம் வந்து நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக வீடியோ பார்க்கலாம், அதனுடைய தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள் இருக்குது, ஆடியோ பிரசங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மார்க்க சம்பந்தமானதுகள் நீங்கள் பார்க்கலாம். இல்லை பள்ளிவாசல் மஸ்ஜிதுகளில் வந்து இந்த நோன்பு நேரத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில பிரத்யேக ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஆன்மீக அதாவது உபதேசங்கள் செய்கிறாங்க. அதில் நீங்கள் உட்காரலாம். அது ஒரு 1 ஹவர் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இஸ்லாம் சொல்லலை. நோன்பு முடிக்கும்போது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறத வந்து பாவம்லாம் இஸ்லாம் சொல்லலை. ஆனால் வீணான காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், அதில் தப்பில்லை. மற்றபடி விளக்கப்பட்ட காரியங்கள், வட்டி, மற்ற இதுகள், அதாவது மனைவியோட தாம்பத்திய உறவு கொள்வது வந்து நோன்பு நேரத்தில் வந்து கூடாது, ஹராம். ஆனால் அதே நேரத்தில் இறைவன் எவ்வளோ நம்மளை எவ்வளோ தூரம் நேசிக்கிறான்னு பாருங்கள். அந்த உணர்வுகளை மதிக்கிறான். ரமதான் மாதம் 30 நாளும் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து இப்படி தான் நோன்பு செய்யணும்னு நோன்பு பிடிக்கிறது அதுதான் சொல்லலை. அப்போ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த சஹர் முடியும் போது இம்சாக், எப்போ ஃபஜர் வாங்க சொல்லுதோ நீங்கள் வந்து உண்ணுதல் பருகுதல் எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நோன்பு ஆரம்பிக்கும். அதுக்கு முந்தி இரவு நேரங்களில் நீங்கள் உங்கள் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கலாம். அதெல்லாம் இஸ்லாம் மறுக்கல. இறைவன் அந்த உணர்வுகளை மதிக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஃபஜருக்கு வாங்க சொன்ன உடனே அந்த இதெல்லாம் நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்க. அதுவும் அது எப்படி சொல்கிறான்? மறுநாள் சஹர் வரைக்குமா? இல்லை, மகரிப் வரைக்கும் தான். சூரியன் அடைய கண்டா உடனே நீங்கள் நோன்பு திறந்துடுங்க இறைவன். நோன்பு திறக்கிறத ரசூல் சொன்னாங்க, முற்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்காக அசரில் நோன்பு திறக்கிறது இல்லை. என்றைக்கு சூரியன் வந்து நீங்கள் அடையிறதை கண்டிங்கன்னா மகரிப் வாங்க சொல்கிறது கூட நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு ஈத்தப்பழத்தையும் தண்ணியும் குடித்து நீங்கள் நோன்பு திறக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொழுதுட்டு சாப்பிட்றீங்களோ கொள்றீங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீங்க. இறைவன் வந்து இந்த நோன்பை நம்மளை வருத்தி கொண்டு நம்ம, அதாவது இறைவன் வந்து அல்லாஹ் காப்பாற்றணும், அல்பில்லாமின், அவன் சேடிஸ்ட் கிடையாது. நம்மளை துன்புறுத்தி சந்தோஷம் காணக்கூடிய இறைவன் நமக்கு இல்லை. ஏக இறைவன் அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த ஏக இறைவன், அவன் தான் எல்லாத்துக்கும் இறைவன். மனித படைக்கப்பட்ட அத்தனை அண்ட சராசரங்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் உயிரற்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அவன் தான் இறைவன். வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். சில தமிழில் கடவுள்பாங்க, அரபியில் அல்லாம்பாங்க, இன்னும் காடும்பாங்க. இதெல்லாம் ஒன்று தான், பரம்பொருள். அவன் நம்மளை நேசிக்கக்கூடியவன். ஏன்னா அவன் நம்மளை படித்ததே அவன் தான். இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம அவனுக்கு தான் சொந்தம், அவனுக்கு தான் அவங்ககிட்ட தான் நம்ம திருப்பி போகிறோம். அதனால் தன்னுடைய சொந்த பொருளை வந்து எவ்வளோ தூரம் நேசிக்கணுமோ அந்த மாதிரி நேசிக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் என்ன செய்யலாம், இது எப்படி சஹர் நோன்பு கட்டாயமாக்கப்பட்டதோ அது ஒரு இபாதத்தோ, அதே மாதிரி இஃப்தார் செய்கிறதும் நோன்பு திறக்கிறதையும் இபாதத்துங்கிறான். நோன்பு திறக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய கட்டளைப்படி நீ இவ்வளோ நேரம் வந்து பசித்து தாகித்து இருந்துட்டா. இப்போ நான் தான் சொல்கிறேன்,
நீ அந்த நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் உடனே நோன்பை திறந்துடு. அதுக்கு மேலே நீ பசியோடு இருக்க வேண்டாம். அப்போ மற்ற அந்த நோன்பு திறந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மற்ற மகரிப் நேரம் வருது, ஃபர்து தொழுகை, அப்புறம் இஷாவு தொழுகை, அதுக்கு பிறகு தான் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகையும் ரசூலுல்லாஹ் வந்து எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த இரவு தொழுகை தான். அதை வந்து ரசூலுல்லாஹ் வந்து ரமதானில் வந்து ஊக்கப்படுத்தினாங்க. இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் தனக்கே கடமையாக்கி கொண்டாங்க. எல்லா நாட்களும் அவங்க தொழுவாமல் இருந்தது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் மற்றவங்களை வந்து அவங்க சிரமப்படுத்த இல்லை. இதை வந்து கடமைப்படுத்தி மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்லாம் அல்லாமல் விரும்பல, உண்டு ரசூலும் விரும்பல. ஆனால் ரமதான் மாதம் ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்தில் நீ பயன்படுத்திக்கொள். இந்த இரவு தொழுகை நீ தொழுதுக்கொள். இது எல்லா காலம் தொழுத மாதிரி ஆகிப்போயிடும். இரவில் வந்து அதாவது இரவு அமைதியான நேரங்கள், இதில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு தான் ஒரு வேல்யூ உண்டு. பகல் நேரங்களில் மனிதன் வந்து பிஸியாக இருப்பான், அதில் பிரார்த்தனைகள் வந்து மனசு ஒன்றாது. ஆனால் இரவுங்க வந்து ஓய்வு தரக்கூடிய ஒரு நேரம். உஜாலனா லைல ஆஷாங்கிறாங்க தான் உங்களுக்கு ஓய்வு, சந்தோஷம், நிம்மதியை தரக்கூடிய ஒரு நாளாக தான் நேரமாக தான் இரவு ஆக்கியிருக்காங்க. அப்போ அந்த இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய துவா வந்து நமக்கு மனசு ஒன்றி கேட்க முடியும். அது மாதிரி சஹரும் அப்படி தான், அதுவும் வந்து ஒரு அமைதியான நேரம் தான். அதனால் இந்த இரவு நேரங்களில் தொழுகை, இபாதத்து, சஹர் வரைக்கும் அதில் அதை ஊக்குவிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். இப்படி தான் இந்த நோன்புடைய இது அமையுது. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து மறந்து சாப்பிட்டீங்க, நோன்பு வச்சுட்டு மறந்து ஒரு தண்ணியோ அல்லது ஒரு உணவையோ நம்ம சாப்பிட்டுட்டோம், இது வந்து நோன்பு கூடும். அந்த நோன்பு வந்து முறிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் மறதியில் தான் செஞ்சது. மறதி, அது மாதிரி சின்ன வயசில் உள்ள செய்கிறது, அது மாதிரி ஒரு பைத்தியம், இவங்கெல்லாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதில் அவங்கள பொறுப்பு சாட்டவே மாட்டான். மறதிங்கிறது, மயக்கங்கிறது, தூக்கங்கிறதுலாம் அதுதான் நமக்கு தர்றது தான். அப்போ அந்த மறதியில் வந்து ஒரு இதை நம்ம சாப்பிட்டுட்டோன்னு சொன்னால் அது வந்து நம்ம அதுக்காக வேண்டி நம்ம அப்செட் ஆக வேண்டியதில்லை. அந்த தொழுகை கண்டிப்பாக சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உணவானது பிரத்யேகமாக இறைவன் வந்து உனக்கு ஊட்டி விட்டது அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி குடிக்கிறதும் அப்படி தான். அப்போ இப்படி வந்து நம்ம நோன்பை வந்து அதில் முறிக்க வேண்டியதில்லை. அப்போ நோன்பு காலங்களில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, நம்முடைய மன இச்சைகளை வந்து அடக்கணும். மன இச்சைகள் வந்து பிரதானமானது. வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஃபித்னாக்களை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த மனோ இச்சைகள் தான் உண்டாக்கு. நஃப்ஸு, அதாவது அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, மனோ இச்சைகளை வந்து நம்ம சைத்தான் வந்து நம்ம அது இது பண்ணுவோம், அதாவது கலைப்பான். நம்ம நோன்பு நேரத்தில் தான் சைத்தான் அதிகமாக நம்மளை வந்து கலைப்பான், மற்ற நேரங்களே இல்லை. நோன்பு வச்சுருக்காங்க கெடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி பல அலங்காரம். இந்த சில நாடுகளில், அரபு நாடுகள்லாம் பார்க்கலாம், முஸ்லீம் நாடுகள்லாம் ரமதானுக்குன்னு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. உண்மையில் நானும் அங்கே இருந்தேன், பட் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. ரமதானுக்குன்னு சொல்லிட்டு கேளிக்கை ப்ரோக்ராம்ஸு, லைட்டு வந்து அலங்காரங்கள், அதில் வந்து சில கேளிக்கைகள், சில ஷாப்பிங் மால்களில் ரமதானுக்குன்றே சில இதுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து, அதாவது சூக்குங்கிறதே வந்து சைத்தானுடைய மாளிகைன்னு சொல்லுவாங்க. சைத்தான் அங்கே தான் குடியிருக்கும். அதை அட்ராக்ட் பண்ண, அதாவது ரமதானில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சைத்தான் வந்து இத்தனை அலங்காரங்களையும் ஷாப்பிங் போகிறது. ஷாப்பிங் போனாலும் அங்கே ஃபித்னா தான் உண்டாகும். பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஆனால் நோன்பு நேரத்தில் வந்து அதிகமாக ஷாப்பிங்கில், சூக்குகளில் உங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. அதில் நிறைய ஃபித்னாக்கள் அங்கே தான் உண்டாகும். அதில் போய் பேச வேண்டி வரும். அதாவது நீங்கள் வியாபாரியாக இருக்கும்போது கூட உங்களுடைய கஸ்டமரை வந்து ஏமாற்றணும். லாபத்துக்காக வேண்டி ஒரு பொருளுடைய வேல்யூக்கு அதிகமாக சொல்லி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நான் கொஞ்சம் குறைக்கிறேன், பரவாயில்லை, இது வந்து அந்த பொருளுடைய வேல்யூ வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது. அவருடைய கொள்முதல் 200 கொள்முதல் பண்ணியிருப்பார், ஒரு 100 200 லாபம் வச்சு கூட அது குற்றம் இல்லை. ஆனால் இது என்ன செய்கிறதுன்னா, அந்த அதிகமான ஒரு 800 சொல்லிவிட்டு போனால் போயிட்டு போயிருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 200 குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இது வந்து மனுஷனை ஏமாற்ற. உண்மையான விலை சொல்லுங்கள். உண்மையான விலைந்து அதுக்காண்டி உங்கள் கொள்முதல் விலையை சொல்ல தேவையில்லை. வியாபாரங்கிறது லாபத்துக்காக தான். உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு லாபத்தை வச்சு அவங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி கஸ்டமர்களும் வந்து வியாபாரியை வந்து ரொம்ப தூரம் வந்து பர்கெயின் பண்ணலாம் கூடாது. அவங்களும் வந்து படைக்கிறதுக்காக தான் அவங்க பொருள் விற்கிறாங்க. அவங்களும் வாழணும், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் வந்து அநியாய விலைக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு
அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கிறது அது வேறு. ஆனால் நாம் ஏமாத்துறதுன்னு நினைக்கக்கூடாது. இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்களுடைய ஈமானை இஹ்லாஸை பேணிக்கிட்டால் அந்த வியாபாரம் சுமூகமாகவே நடக்கும். அந்த கடை பஜாரும் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லப்பட்ட காலமாக இல்லை. நிறைய வேடிக்கைகள், வினோதங்கள், அதாவது ரமதான் மாதத்தில் நம்ம ஊர் கிராமங்களில் இல்லை, சிட்டிஸ்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. இப்போ பெரிய பணக்கார நாடுகள்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. இதுலாம் அதிகமாக ஈடுபட வேண்டாம். குழந்தைகளையும் வந்து இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறதுக்கு பழக்குங்க. இப்போவுமே இந்த சின்ன வயசில் அந்த பழகினா தான் அது பின்னாடி 5ல் விளையாது 50ல் விளையாதும்பாங்க. அந்த மாதிரி விட்டுறாதீங்க. அது சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு. ஒரு 10 வயசு இருந்தால் கூட அந்த பையனை வந்து நோன்பு பிடிக்கிறது பழக்கி வைங்க. அதாவது அவனுக்கு கடமை இல்லைன்றாலும் ஓரளவுக்கு அவனுக்கு அதில் ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி ஏற்பட்டால் அவனுக்கு பின்னாடி அது ஒரு வசதியாக இருக்கும். தொழுகை எப்படி முக்கியமோ அதே மாதிரி நோன்பு, தொழுகை மற்ற இபாதத்துக்கெல்லாம் தொழுகைலாம் வந்து நீங்கள் காலம் முழுக்க தொழுவணும். ஆயுள் முழுக்க அதில் விளக்கு கிடையாது. ஹஜ்ஜிங்கிறத வந்து உங்கள் ஆயுள் ஒரு தடவை செஞ்சால் போதும். அதையும் ஏன்டா செஞ்சால் போதும். ஜக்காத்தும் அப்படி தான், வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இந்த நோன்பு குறிப்பாக ஒரு மாதத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு பயிற்சி. பசி தாகத்தை சகித்து கொள்வது மட்டுமில்லை, மனோ இச்சைகளை அடக்கக்கூடிய பயிற்சி. இது மற்ற மாதங்களையும் வெளிப்படணும். இந்த மாதத்தில் மட்டும்தான் தொழுவ போகிறாங்க. பள்ளிவாசல் வந்து ரமதான் மாதத்தில் மட்டும்தான் நிறைஞ்சிருக்குது. மற்ற மாதங்களில் அவங்க இருக்காங்க. ஃபர்து தொழுகிறது ரொம்ப முக்கியம். அதாவது சிலவங்க ஃபர்து தொழுவாமல் இரவு தொழுகைக்கு வருவாங்க. ஃபர்து தொழுத மாட்டாங்க. அப்படி இல்லை, ஃபர்தை பேணணும். ஃபர்துங்கிறது வந்து கடமை. இரவு தொழுதுனா கூட குற்றம் இல்லை, ஃபர்துனா குற்றம். அப்போ ஆனால் அதே நேரத்தில் அதுவும் சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, ரமதானில் மட்டும் ஃபர்து தொழுகை தொழுவுது. அது லைலத்துல் கத்ர் இரவு வரக்கூடிய அந்த கடைசி 10 ரொம்ப வேகமாக ரொம்ப இது பண்ணுறது. அப்படி இல்லை. அதாவது ஒரு இபாதத்துங்கிறது, அது நோன்பாக இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும், மனிதனை பண்படுத்துறதுக்காகத்தான். அது பண்படுத்த இல்லை, நம்ம வெறும் கடமைக்காகவும் சடங்குக்காகவும் சொன்னால் அது தேவையில்லைங்கிற. அதான் வெறும் பசிச்சு தாகிச்சு இருந்ததை தவிர வேறு எந்த பலனும் அதில் இருக்காது. இப்போ ஈமான் இஹ்லாஸ் வேணும். இஹ்லாஸோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தவறு ஏற்பட்டால் கூட அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. ஆனால் இஹ்லாஸ் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெர்ஃபெக்டாக இருந்தால் கூட அல்லாஹ் தேவை. நான் பசிச்சிருந்தேன், தாகிச்சிருந்தேன், ஆனால் நிறைய பொய் சொன்னேன், பித்தலாட்டம் பண்ணேன், மற்றவங்களுக்கு அடுத்த மூமினுக்கு வந்து நான் உதவி தான் செய்யணும் உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் பசிச்சிருந்து தாகிச்சிருந்து சின்சியராக நீங்கள் பசிச்சுட்டு இருப்பீங்க, சின்சியராக தாகிச்சுட்டு இருப்பீங்க, சின்சியராக சஹர் செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இதை செஞ்சுருப்பீங்க. ஆனால் மைண்டில் உங்களுக்கு கெட்ட எண்ணம் இருந்திருக்கும்.